ஒரு மிடில் ஏஜ்டு தம்பதியினர் ஒரு மாலை நேரத்துல வாக்கிங் போறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போயிடுறாங்க பேசிக்கிட்டு. சடனா மழை வந்துடுது. மழை ரொம்ப சோன்னு பெய்யுது. சரி வேக வேகமா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. சரியான மழை, இருட்டாகி போயிடுது. எங்க பார்த்தாலும் கரண்ட் கட் ஆயிடுது. ஏதோ கொஞ்ச நேரம் அந்த மின்னல் வர்ற வெளிச்சத்துல தான் அவங்க பாதையை கண்டுபிடிச்சு வேகமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு கயிற்று பாலம் இருக்குது. அந்த கயிற்று பாலத்தை கிராஸ் பண்ணணும். அப்ப ஆண் என்ன செய்யறான், அந்த வெளிச்சத்துல வேக வேகமா நடக்கிறப்போ அவன் முன்னாடி நடக்கிறான். வேகமா நடந்து அந்த கயிற்று பாலத்தை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுறான். பெண் கொஞ்சம் ஸ்லோவா நடந்து வராங்க. நடந்து வர்றப்ப அந்த வெளிச்சத்துல அந்த கயிற்று பாலத்தை பாக்குறாங்க. அந்த கயிற்று பாலத்தை தனியா கடக்கிறதுல அவளுக்கு ஒரு பயம் வருது. இருட்டா இருக்குது. அந்த மின்னல் கீற்று வர்ற வெளிச்சத்துலதான் அவ கடந்தாகணும். அவ பாக்குறா தன்னோட கணவன் அந்த புறத்துல நிக்கிறான். அப்போ இங்க இருந்து கூப்பிடுறா. அவன் அதை காதுல கூட வாங்கிக்க மாட்டேங்கிறான். அவன் அங்கேயே சிலை போல நிக்கிறான். அப்ப இவளுக்கு ரொம்ப கோபம் வருது. பாரு இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட நம்ம கையை பிடிச்சி அவர் அழைச்சிட்டு போக மாட்டேங்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு இன்சென்சிட்டிவான மனுஷனா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்துக்கிறா, ரொம்ப வேதனைப்பட்டுக்கிறா. இருந்தாலும் மன தைரியத்தை வரவழைச்சு அந்த கயிற்று பாலத்தை அப்படியே பயந்துகிட்டே கடக்குறா. பயங்கர டென்ஷன்ல கடக்குறா. கடந்து கிட்ட வர்றப்ப அவனை சத்தம் போடலாம், அவனை திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர்றப்ப பாக்குறா. அப்பதான் பாக்குறா அவன் கணவன் கயிற்று பாலத்தோட இன்னொரு பக்க கயிற்றை இழுத்து பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான். அப்பதான் அவ பாக்குறா அந்த கயிற்று பாலத்தோட ஒரு பக்க கயிறு அருந்து இருக்கு. கணவன் அந்த கயிற்று பாலத்தை கடந்து வர்றப்பதான் அவன் பார்த்திருக்கிறான். ஒரு பக்கம் கயிறு அருந்துட்டு இதை இழுத்து பிடிக்கலன்னா தன்னோட மனைவியால அந்த பாலத்தை கடக்க முடியாது, அவ கீழே விழுந்துருவாங்கிற பயத்துல ரொம்ப ரிஸ்க் எடுத்து வலியோட அந்த கயிற்று பாலத்தை இழுத்து பிடிச்சிருக்கான். எவ்வளவு அன்பு இருந்தா அந்த பாலத்தை அவனால இழுத்து பிடிச்சு நிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு செகண்ட் அவன் மேல எவ்வளோ கோபம், எவ்வளோ ஒரு வெறுப்பு அவன் மேல இருந்துச்சோ அப்படியே அவ்வளோ வெறுப்பும் அவ்வளவு கோபமும் காதலாவும் அன்பாவும் பாசமாவும் ஒரு செகண்ட்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிப்போம். ஓடி வந்து தன்னோட கணவனை கட்டி பிடிச்சுக்கிறான். மனைவிக்கு எக்ஸ்ட்ரீமான உதவி செய்யறதுல அந்த கணவனுக்கு அவ்வளோ இன்பம், அவ்வளவு அன்பு இருந்தாதான் அதை செய்ய முடியும். அதே நேரத்துல எவ்வளோ வெறுப்பு இருந்தாலும் தன்னோட கணவனோட நியாயமான நடத்தைய அவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறப்ப ஒரு செகண்ட்ல அவ்வளவு கோபமும் அவ்வளவு வெறுப்பும் அன்பாவும் காதலாவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போகும் பெண்ணுக்கு. இந்த புரிதல் இருந்ததுன்னா வாழ்க்கையில தாம்பத்தியத்துல எல்லா நாளும் சந்தோஷமா வாழ முடியும்.